ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானியாச்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான சுவரட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி சுவரட்டி எடுத்து இந்த மாதிரி தீயில் வந்து நல்லா வாட்டிக்கணும். லைட்டாவது வாட்டணும், அப்படி இல்லைனா நம்ம கட் பண்ணும்போது அவ்வளோ ரத்தமும் வெளியில் போயிடும். லைட்டாக வாட்டினதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு, கடுகு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்மெல் போனதுக்கப்புறமாவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரட்டி அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் ரத்தம் வந்து வெளியில் வந்திருக்கு, அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்த உடனேயே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மொத்தமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல்லு லைட்டாக போகணும். இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், இதிலே ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா இது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆனதான் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு, இல்லை கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கட்டி ஆகிருக்கு. இன்னும் லைட்டாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அப்படி நம்மளுக்கு உதிரியாக நல்ல பீஸாக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்குறேன், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பர் டேஸ்டியான சுவரட்டி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியே நான் சொல்லியிருக்க அளவுகளுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடி நீங்கள் சுவரட்டி வாங்கி ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.